வணக்கம், என் பேர் லாவண்யா. நான் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வரேன். இது வந்து முதலமைச்சரின் இளையோருக்கான விருது இந்த வருஷம் எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வந்து பல்வேறு சமூக சேவைகளை செஞ்சுட்ருக்கோம். குருதிக்கொடை அப்படின்ற அமைப்புலேருந்து அர்ஜென்ட் பிளட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறது, அதுக்கப்புறம் ஆதரவற்ற குழந்தைகளை படிக்க வைக்கிறது, கிராமப்புறத்தில் இளைஞர் மன்றங்களை ஒருங்கிணைக்கிறது, பல்வேறு சமூக சேவைகள் செஞ்சுருக்கோம். இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிடச்சிருக்க 2வது அவார்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தருணத்தில் எங்களை மோட்டிவேட் பண்ண நமச்சிவாயம் சார், ஜோயல் சார், செந்தில் சார், வீரமுத்து சார், சதாசிவம் சார், சேது கார்த்திகேயன் சார், முன்னாள் விருதாளர் கவின் பாரதி மேம், எல்லாத்துக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. இது வரைக்கும் குருதி கொடைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு அமைப்பு இருக்குது சார். அதுலேருந்து அர்ஜென்ட் பிளட் வந்துகிட்டே இருக்கும். அதுலேருந்து எங்கள் இளைஞர்களை நாங்கள் அவங்களுக்கு அவைலபிள் பண்ணி அங்கே எங்கே கேட்குறாங்களோ அங்கே போய் நாங்கள் அனுப்பி வச்சு குருதி கொடை பண்ணிகிட்டு இருக்கோம் சார். ஆதரவற்ற குழந்தைகள்லாம் ஒவ்வொரு கிராமத்துலேருந்து நாங்கள் இளைஞர் மன்றங்களை உருவாக்கிட்டு இருக்கோம் சார். எங்கள் சர்க்கிளில் 100 இளைஞர் மன்றத்துக்கு மேலே நாங்கள் வச்சுருக்கோம் சார். எங்கெந்த பகுதிகளில் பிளட் கேட்குறாங்களோ அங்கங்கே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். அதுக்கப்புறம் ஆதரவற்ற குழந்தைகளை படிக்க வைக்கிறது எங்கள் வந்து அறக்கட்டளை ஒன்று வச்சுருக்கோம் சார். அந்த அமைப்பெல்லாம் நாங்கள் உறுப்பினராக இருக்கோம். அங்கே வந்து எத்தனை பேர் வந்து எங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக காலேஜ் ஃபீஸ் கட்டுறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, நோட் புக் வாங்கி கொடுக்குறது, இது மாதிரி அமைப்புகள்லாம் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் சார். அதுக்கப்புறம் கிராமப்புறங்களை இளைஞர் மன்றங்களை ஒருங்கிணைக்கிறது பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த காலத்தில் இளைஞர்கள்ங்கிறவங்க மிகப்பெரிய ஒரு தூண். அதனால் அவங்கள ஒருங்கிணைச்சு பல்வேறு சமூக சேவைகளை அவங்க ஈடுபடுத்திகிட்டு இருக்கோம் சார். ரொம்ப பெருமையாக இருக்குது சார். முதலமைச்சர்கிட்ட இந்த விருது வாங்கும்போது அடுத்தடுத்து இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் எங்களுக்குள்ளே வந்திருக்கு. இன்னும் நிறையா பண்ணணும் சார். வணக்கங்க. என்னுடைய பேர் வந்து ஏகே சிவமலர். நான் கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர், மேலாண்மை இயக்குநராக காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியில் பணியாற்றி வருகிறேன். முதலில் 2வது ஆண்டாக எங்களுக்கு இந்த விருது வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருதினை பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த எங்களது துறையின் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய செயலாளர் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய எங்களது கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 2வது முறையாக நாங்கள் இந்த விருது பெற்றிருக்கிறோம். சென்ற ஆண்டை காட்டிலும் அதிக அளவிலான பயனாளிகளுக்கு அதிக அளவிலான தொகையினை நாங்கள் கடனாக வழங்கி உதவி செய்திருக்கிறோம். அவர்கள் வந்து செய்கின்ற தொழிலை பார்த்து அந்த பல்வேறு விதமான தொழில்களை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. கோழி வளர்த்தல், ஆடு வளர்த்தல் மற்றும் பூ வியாபாரம், புடவை வியாபாரம், இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்களை நிறைய தொழில்கள் செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் கடன் கொடுக்குறோம். கொடுத்துட்டு அவங்க என்ன கட்டிட்டு திரும்பி வாங்கிக்கிறாங்க. ஒரு நபர் வந்து 5லிருந்து 6 முறை அளவுக்கு கூட கடனை வாங்கிட்டு கட்டிட்டு திருப்பி வாங்கிட்டு, அந்த மாதிரி அவங்களுடைய பொருளாதாரம் முன்னேறுவதற்கு எங்கள் வங்கி மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் எங்களுக்கு இந்த ஆண்டும் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. போன வருஷம் வந்து 800 நபர்களுக்கு 4.29 கோடி கொடுத்தோம். இந்த வருஷம் 1802 நபர்களுக்கு 8.60 கோடி 8.60 crores கொடுத்துருக்கோம். இந்த ஆண்டு 8 கோடி 60 லட்சம். இந்த நாங்கள் வந்து எங்களுடைய பணியாளர்களுக்கு நல்ல ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக சேவை புரியணும் அப்படிங்கிறதுல ஒரு மோட்டிவேட் பண்ணியிருக்கோம். அதன் மூலமாக அவங்க வந்து யார் போய் கண்டுபிடிக்கிறாங்க, தேடுறாங்க. இல்லவே இல்லை, யாருமே இல்லைன்னு சொன்னாலும் அவங்க போய் நீங்கள் பாருங்கள், உங்கள் ஏரியாவில் இருப்பாங்க, அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அது மாதிரி தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தரும் மினிமம் வந்து ஒரு 10 lakhs 11 lakhs அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. சொசைட்டி செக்ரட்டரிஸை நிறையா கொடுத்துருக்காங்க. எங்கள் பிரான்ச்சஸும் நிறையா கடன்கள் கொடுத்துருக்கோம். நாங்கள் அடுத்த ஆண்டும் நாங்கள் ட்ரை பண்ணுவோம் இந்த அவார்டு பெறுவதற்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக நம்மளை மேலும் மேலும் ஊக்குவிக்கிறது, இன்னும் சமூக பணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம வந்து வாழ்க்கையில் வருமானமும் வாரிசும் இல்லாத முதியோர்கள் 110 பேரை வச்சு ஒரு இலவச இல்லம் நடத்திட்டுருக்கோம். ஏழை குழந்தைங்களுக்கு படிப்பு பற்றி நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு காலேஜ் எஜுகேஷனுக்கும் ஸ்கூல் எஜுகேஷனும் ஒரு 300 குழந்தைங்களுக்கு மேலே இலவசமாக பண்ணிகிட்ருக்கோம். ஒரு இலவச மருத்துவமனை பக்கத்துலேயே ஒரு சின்ன ஓபி சென்டர் பண்ணி சுற்றி இருக்க 20 வில்லேஜஸ்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 years பேக் ஆனந்தம் சிறப்பு பள்ளின்னு ஆரம்பித்து ஏழை குழந்தைங்களுக்கு, கற்றலில் குறைபாடு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு இலவச பள்ளி ஆரம்பிச்சிருக்கோம். ப்ளஸ் பெண்கள் முன்னேற்றத்துக்கு நிறைய பாடுபட்டுருக்கோம். நிறைய கிளாஸஸ், டெய்லரிங், ஆரி ஒர்க், ஃபேஷன் டிசைனிங், பேக்கரி, அந்த மாதிரி டைப்பர் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி நிறைய தொழில் கல்வி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்க காலில் அவங்க நின்று வாழ்க்கையில் அவங்க முன்னேறத்துக்கு என்னெல்லாம் முடியுமோ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த தருணத்தில் அதுக்கு வந்து என்னோட தோளோடு தோள் கொடுக்குற நிறைய ட்ரஸ்டீஸ், கமிட்டி மெம்பர்ஸ், வாலண்டியர்ஸ், ஆனந்தம் ஃபேமிலியில் அத்தனை பேருக்கும் இதை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். இறைவனுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். இன்றைக்கி நம்மளோட தமிழ்நாடு சிஎம் மூலமாக இந்த அவார்டு வாங்கினது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. கவர்மெண்ட் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுறச்சே இன்னும் மேலும் மேலும் சமுதாயத்துக்கு நம்மளால் இயன்றது பண்ணணுங்கிறது நம்மளோட எண்ணமாக இருக்குது. நன்றி, வணக்கம். என் பெயர் ஜூலியட்.
நாங்கள் தாரமங்கலத்தில் இருக்கிற எக்கோமல் மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு கல்வி மற்றும் மறுவாழ்வு மையத்தில் செக்ரட்டரியாக இருக்கேன். சிறந்த நிறுவனத்துக்கான விருதுக்காக எங்களை இந்த வருஷம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த நிறுவனத்தை அளித்த முதல்வர் அவர்களுக்கும் இந்த எங்களை தேர்வு செய்த மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய இந்த நேரத்தில் எங்களுடைய நிறுவன பணியாளர் அனைவரையும் நன்றியுடன் நினைவு கூறுகின்றேன். எங்கள் நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா அறிவுத்திறன் பாதிப்படைந்தவர்களுக்கான ஒரு சிறப்பு பள்ளி நடத்துகிறோம். இது மூலமாக நிறைய எண்ணற்ற ஒரு ஆயிரக்கணக்கான நபர்கள் பயனடைந்திருக்காங்க. தற்போது 150 குழந்தைகள் பயன்பெற்று வருகின்றார்கள். இது தவிர மனநலம் பாதித்த நபர்களுக்கான காப்பகம் நடத்திட்டு வரோம். இந்த காப்பகம் மூலம் நாங்கள் செய்கிற வேலை என்னென்னா, சாலையோரங்களில் சுற்றித் திரிகிற மனநலம் பாதித்த நபர்களை அவங்கள கண்டறிந்து அவர்களை கூட்டி வந்து அவர்களுக்கு இலவச உடை, உணவு, உறைவிடம், மருத்துவம் மற்றும் கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு குணமடைய வைத்து அவர்கள் குடும்பங்களை கண்டறிந்து அவர்களோடு இணைத்து வைக்கிற ஒரு ஒப்பற்ற பணியை ஆற்றி வருகின்றோம். இது மூலம் இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கான நபர்களை நாம் குடும்பங்களோடு இணைத்து வச்சிருக்கிறோம். இது தவிர ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கான ஒரு ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டரை வந்து நாங்கள் நடத்திட்டுருக்கோம். இது மூலமாக நூற்றுக்கணக்கான ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் பயனடைந்திருக்காங்க. இது தவிர நாங்கள் சிறந்த ஒரு பயிற்சி நிறுவனமாக இருக்கிறோம். மாற்றுத்திறன் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் மாற்றுத்திறன் மேலாண்மை குறித்த பயிற்சிகளை வந்து அங்கன்வாடி பணியாளர்கள், அரசு பள்ளிகள் ஆசிரியர்கள், அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் மூலம் பணி செய்கின்ற சிறப்பு ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த மாற்றுத்திறன் பற்றிய மேலாண்மை பயிற்சியை வழங்குகின்றோம். எங்களுடைய பணிகளை பாராட்டி பல்வேறு விருதுகளை வந்து மாநில அரசும் மத்திய அரசும் எங்களுக்கு வழங்கியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா 2005ஆம் ஆண்டு தேசிய அளவில் சிறந்த நிறுவனம் என்ற விருதை வந்து முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கையால் வாங்கியிருக்கோம். இதை நாங்கள் பெருமையாக நினைக்கின்றோம். இந்த நேரத்தில் எங்களுடைய போர்டு மெம்பர்ஸ்க்கும் எங்களுடைய ஸ்டாஃப் அனைவருக்கும் என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன்.